கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய கர்த்தர் நமக்கு மிகவும் நல்லவராக இருக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார், நம்மை நோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை பார்க்கிற தேவன். இந்த வாழ நேரத்தில் கூட முதல் நாளாகும் புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் அவனை குறித்து அவனுடைய வம்சம், அவனுடைய பெயர் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வேற எந்த ஒரு காரியமும் இல்லை. இந்த நேரத்தில் பார்க்கும்பொழுது அவனுடைய பெயர் யாபேஸ் ஆகும். 1 நாளாகும் 4ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்களை நாம் படிக்கின்ற வேளையில் நாம் நன்றாக அறிந்து கொள்வோம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். இந்த காரியத்தை பார்க்கிறோம். யாபேஸ் பெறும் பொழுது அதிக துக்கத்தோடு பெற்றான், தாய் பெற்றிருக்கிறார். அவன் சகோதரர் பார்க்கின்ற வேளையில் அவனுக்கு அதிகமான ஒரு வேதனை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவன் துக்கத்தோடு பிறந்தபடினாலே ஒருவேளை அவன் பிறப்பதற்கு முன்பாகவே அவனுடைய தகப்பன் இறந்து போயிருக்கலாம், ஒரு போஸ்டமஸ் சைல்டாக பிறந்திருக்கலாம். ஆனாலும் கூட இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது அவன் பிறந்த பொழுது அவனுக்கு ஒரு தாய் ஒரு பேரை வைக்கிறார், யாபேஸ். யாபேஸ் என்றால் துக்கத்தோடு நான் பெற்றேன். அவனுக்கு அதிக நிந்தனையோடு கூட இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தேவன் அவரை நோக்கி பார்க்கிறார். அந்த நேரத்தில் அவன் செய்ததான ஒரு காரியம்தான் மிக முக்கியமான காரியம். அடுத்த வசனம், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் கொடுத்தார். யாபேஸ் சகோதரருக்குள்ள அதிக கனம் பெற்றான். இஸ்ரவேலின் தேவரை நோக்கி கேட்கிறான். கேட்ட எல்லா காரியத்தையும் கொடுக்கிறார். அவனை என்னை ஆசீர்வதிங்க, என்னை கனப்படுத்துங்க, என்னை மேன்மைப்படுத்துங்க என்று பல காரியங்களை அந்த 10வது வசனத்தில் பார்க்கிறான். அவன் என்னென்ன வேண்டிக் கொண்டானோ அதையெல்லாம் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த நாளில் கூட யாபேசு போன்ற நிலையில நம்ம ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அதிக துக்கத்தோடே இருந்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்டதான சூழ்நிலையில நாமும் கூட யாபேசோடு கூட நம்முடைய வாழ்க்கையை பொருத்தி பார்த்து கொள்ளுவோம். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். மற்றவர்களை, உற்றார் உறவினர்களை, சொந்தங்களை நாம் நோக்கி பார்க்க வேண்டாம். நமக்கு ஒரு இக்கட்டான நேரம் வரும்பொழுது வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை, ஆண்டவராகிய இயேசுவை நாம் நோக்கி பார்த்து இயேசுவே என்று நாம் சொல்வோம் என்று சொன்னால் அவர் நமக்கு எல்லா காரியத்திலிருந்தும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். யாபேசை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் என்னையும் இந்த நாளிலே ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த யாபேசனுடைய ஆண்டவரே, அந்த 2 வசனங்கள் மூலமாக எங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எத்தனைதான் துக்கமாக இருந்தாலும் கூட அவனுடைய துக்கத்தை சந்தோஷமாக நீங்கள் மாற்றினீங்க. அவன் எதையெல்லாம் கேட்டானோ அதையெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க எங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவரே, பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான, உண்மையான ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும்.